நண்பர்களே, நம்ம லாஸ்ட் வீடியோல சொன்ன மாதிரி நம்ம நியூ ஜிம் ஜாயின் பண்ணிட்டோம். ஜிம் ஜாயின் பண்ண உடனே என்ட்ரன்ஸ்ல பாருங்க, ரோனி கோல்மன் பெரிய பெரிய பாடி பில்டர்லாம் போட்டு இமேஜ் சூப்பரா வச்சு நம்ம இன்ஸ்பிரேஷனா வச்சிருந்தாங்க. நம்ம களக்காட்டில் இருக்க ஏபி ஜிம் தான் ஜாயின் பண்ணியிருக்கோம். என்ன பர்பஸ்க்காண்டி ஜாயின் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரெண்டு நிறைய பேர் இந்த ஜிம்ல இருக்காங்க. அது போக இந்த ஜிம்ல ஒரு கோச் சூப்பரா சொல்லி தருவாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. நம்மளுக்கு என்னதான் தெரிஞ்சாலும் நம்மளை விட அந்த ஃபீல்ட்ல இருக்கவங்களுக்கு இன்னும் அதிகமாக தெரியும். அந்த காரணத்துக்காண்டி தான் இந்த ஜிம்ல ஜாயின் பண்ணியிருக்கிறோம். அது போக இன்னைக்கான ஃபிட்னஸ் எந்த லெவலுக்கு இருக்குன்னு பாருங்க. லாஸ்ட் 1 மந்த் தான் நம்ம ஜிம் வராதனால ஒரு 3 kg ஃபேட் போட்டுட்டு அதை ஒரு 1 ஹவர்ல ஒர்க் அவுட் பண்ணி குறைக்க முடியாது. ஆனால் ஒரு 1 மந்த்ல கண்டிப்பாக டிஃபரன்ஸ் கொண்டு வர முடியும். 1 ஹவர்ல கொண்டு வந்த பிசிக்ஸ் தான் இது. எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆயிருக்குன்னு பாருங்க. ஆப்ஸ் லைட்டா விசிபிளா தெரியுது. 1 ஹவர்ல எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி ஹெவி ஒர்க் அவுட் கரெக்டான முறையில் ப்ராசஸ் பண்ணி வார்ம் அப்லாம் முடிச்சுட்டு பண்ணோம். ஒரு 20 கவுண்ட் வச்சு ஒரு 3 செட்டு போட்டோம். 3 செட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கோர் மசில், நம்மளோட பேக் மசிலை ஸ்ட்ரென்த் பண்ண போயிட்டோம். ரன்னிங் பண்ணுறவங்க முக்கியமாக பண்ணக்கூடிய ஒர்க் அவுட் தான் இது. இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்குவாட் பண்ணோம். ஸ்குவாட் வந்து ஒரு 20 இன்ட்டு ஒரு 3 கவுண்ட் போட்டோம். இதை முடிச்சுட்டு நிறைய அப்பர் பாடி மசிலுக்கெல்லாம் ஒர்க் அவுட் போட்டோம். அது வீடியோ எடுக்க முடியல. இன்னைக்கான வீடியோ, இன்னைக்கான ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு.